அனைவருக்கும் நன்றி and thank you so much for being present with all of us on this ceremony. And special thanks to producer sir Venkateshan sir. நீங்க opportunity கொடுக்கலன்னா நான் இந்த டயஸ்ல நின்று பேசியிருக்க மாட்டேன். So thank you so much. And மணிகண்டன் sir, உன்னி சார் சொன்ன மாதிரி தான், ஒரு திட்டுறதோ மூஞ்சி சுளிக்கிறதோ there was nothing. தப்பு பண்ணாலும் பல்வார பண்ணு இன்னும் லைக் டூ பெட்டர் சொல்லி ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த ஸ்டண்ட் பண்ணும்போது எல்லாம். இது செகண்ட் மூவி தான், ஸோ ஸ்டண்ட் என்னன்னு கூட தெரியாது எனக்கு, லைக் எப்படி இருக்கோ வாட் இஸ் இட்னு. ஜஸ்ட் போய் கிரவுண்ட்ல நின்று அசால்ட் மதுரை சார் வந்தாரு, ரித்விகானால முடியும், ரித்து முடியும்னு சொல்லி சொல்லி அந்த என்கரேஜ்மெண்ட் கொடுத்து பாசிட்டிவிட்டியை கொடுத்து அவ்வளோ அழகான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் என்ன ஃபில் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் மணி சார் அதை தான் சொன்னார், நல்லா வந்திருக்கு ஃபைட்டுன்னு. ஸோ படம் வரும்போது போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் டு ஆல் மை கோ ஆர்டிஸ்ட், உன்னி சார்லேருந்து வைஷு, அப்புறம் விகடன் சார், ஹர்ஷா, இவங்கெல்லாம் இங்கே இல்லை. பட் எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ரியலி நைஸ் டு மீ ஆன் த செட்ஸ். அண்ட் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவ், ரொம்ப அழகா இந்த மூவி எடுத்துட்டு போயிருக்கோம். அண்ட் கேமராமேன் சந்திரசாமி சார் அவ்வளோ அழகா என்ன ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை காமிச்சிருக்கீங்க. பிகாஸ் ஒரு ஆங்கிள் இது நல்லா இருக்கும்னு நான் அப்பப்போ போய் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ அவங்க வந்துட்டு வில் பி லைக், ரித்து இல்லை நல்லா தான் இருக்கு, இது நல்லா தான் இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஐ திங்க் ஐ பெஸ்டட் ஹிம் அ லாட். பட் ரொம்ப அழகா என்ன காமிச்சிருக்காங்கன்னு நம்புறேன். இந்த படத்தை பார்க்கணும்னு வெயிட்டிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சந்திரசாமி சார் ஃபார் பேரிங் மீ அண்ட் கிவிங் திஸ் ஃபிலிம் அ குட் கேமரா ஒர்க். அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் ஷேஷானா, அருமுக அண்ணா, அப்புறம் பிரியா அக்கா, அம்லு அக்கா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்ன செட்ஸ்ல ஃபுட்டுக்கு ஆகட்டும், ஒரு என்ன பிரச்சனை இருந்தாலும் உடம்பு முடியலனும் ரொம்ப அழகா என்ன சேஃபா என்ன பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டு மை எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, மிஸ்டர் வசந்த் அண்ட் மன்சூரனா ஃபார் பீயிங் ஹியர், தேங்க்யூ. அண்ட் மம் அண்ட் டாட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹெல்பிங் மீ, சப்போர்ட்டிங் மீ. இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க இல்லை, இங்கே இல்லை, பட் ஐம் ஷூர். அனைவருக்கும் எங்களுடைய சேலமர தொழிலாளர் சார்பாக, என் சார்பாகவும் வருகை புரிந்த உங்களுடைய வாழ்த்துக்களோடு என் வாழ்த்துக்களையும் இணைத்து இந்த திரைப்படத்தில் சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்கும், ஊடகத்துறைக்கு அனைவருக்கும் எங்கள் சேலமரார் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் என்னுடைய ஹீரோ உன்னிகிருஷ்ணன் மிக நெருங்கிய நம்பர் ராமச்சந்திரன், தம்பி மகேந்திரன் குழந்தை நட்சத்திரம். பார்த்து ஆச்சரியப்பட்டேன், இவ்வளோ தாடியோட டி ராஜேந்திரன் மாதிரி வந்திருக்காரு குழந்தையில பார்த்தது. ஏன்னா நான்லாம் கஷ்டத்தில் அப்போலாம் ஓடிட்டு இருக்கிறேன், தள்ளுவண்டி தள்ளிட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு லட்சியத்தோட. திரைப்படமே பார்க்க மாட்டேன், ஆனால் நாட்டாமல் பார்த்துட்டு அது நீ தாங்கிறது இப்போ தான் தெரியுது. ப்ரொடியூசர் சாருக்கு, பாடல் ஆசிரியருக்கு, இசையமைப்பாளர்களுக்கு, டைரக்டர் சாருக்கு, எல்லாத்துக்கும் மேலாக இந்த படத்துக்கு தன்னம்பிக்கையோட என்ன கிடைக்கும் கிடைக்காதுன்னு கூட தெரியாமல் நமக்கெல்லாம் முதலீடு பார்த்தா சொல்கிறாரு, சம்பளமே அனுராதா நேரத்துக்கு கொடுத்துட்டாங்கன்னு பாடக அம்மாவுக்கு. ப்ரொடியூசருக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் அப்படிங்குது. நான் கூட ஒரு 10-15 அது தெரியும், பேரரசாருக்கு, திரைப்படத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்னால் எடுக்க முடியல, எல்லாம் விட்டுட்டேன், தூக்கி போட்டாச்சு. அது மாதிரி தொழில் நல்லா இழுத்துக்குச்சு என்ன வாழ்க்கையில். நேரங்காலம் எல்லாமும் போயிட்டு இருக்கிற. நேற்று தஞ்சையிலேருந்து இந்த திரைப்படத்துக்காகவே வந்தேன், இல்லைனா தஞ்சையில் இருந்திருப்பேன். இன்னைக்கும் காலையில் நிகழ்ச்சி. எல்லாத்துக்கும் மேலாக நம்ம ராஜன் சார் இந்த மேடையில் இன்னைக்கு இருந்தால் நிச்சயமாக கூட இருந்திருப்பாராங்கிற அளவுக்கு நினச்சி பார்க்குறோம். அவர் இன்னைக்கு இல்லை, அவ்வளோ ஒரு தைரியமான ஆள். இன்னைக்கு சிறிய படங்கள்லாம் இன்னைக்கு வெற்றி பண்ண ஏன் நம்ம தெய்வத்திட்ட ஊடகத்துறையிட்டு மண்டிட்டு வேண்டிக் கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறோம்னா அவரோட இறப்பு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கணும். இன்னைக்கு திரைத்துறைக்கு ஒவ்வொரு பணமும் நம்ம போடும்போது எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் பாடம் கற்றுக்கணும். விஷால் சார் கூட சொல்லிக்காரு, சின்ன படங்கள்லாம் ரொம்ப கஷ்டம் எடுக்காதீங்க, வெளியிடுறது ரொம்ப சிரமம். இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுங்கிட்ட தேட்டர் கையில் இருக்குது, நமக்கு கிடைக்காது, சிறிய படங்களுக்கு வாய்ப்பு இருக்காதுங்கிற அத்தகைய சூழ்நிலையில் கூட வெங்கடேஷ் சார் பேர் வெங்கடேஷ் சார் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்னா அவருக்கு மிகுந்த சப்போர்ட்டாக நம்ம பண்ணுவோம். நம்மளால முடிஞ்ச உதவிகளை நான் போன படம் என் அன்பு தம்பி உண்ணி நடிக்கும் போது நான் உண்மையிலேயே உதவி பண்ணியிருந்தேன். இந்த படம் எடுத்த விஷயமே எனக்கு தெரியாது. உண்ணி நான் ஒரு வாரமாக ஃபோன் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். ஏன்னா போன படத்தில் காளிவராயன் இல்லை, சன்னப் காளிவராயன் நல்லா பண்ணியிருந்தாரு. நல்ல பார்ட்னர்ஷிப்பில் கிட்டத்தட்ட இவருடைய முதலீடு ஒரு 60 லட்சம் போட்டு பார்ட்னர்ஷிப்பில் பண்ணாங்க. நான் சின்ன சின்ன உதவிகள் பண்ணி கொடுத்தேன். நம்ம இடத்துலையும் ஷூட்டிங் நடத்தினாங்க, எங்கள் ஸ்டோஸ்லேயும் நிறையா சப்போர்ட் பண்ணேன். இன்னைக்கு ஆச்சரியமாக இருக்குது, இப்படி ஒரு முகம் தெரிஞ்சாத ஒரு ஹீரோ போட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு. நீங்கள்லாம் செயல்பட்டுருக்கிறீங்க, இவ்வளோ பேர் உழைச்சிருக்கிறீங்க. இந்த வேர்வு துளி இன்னொரு இடத்துல துளிராக இருக்கும்.
நிச்சயமா அது ஒரு உற்சாகத்தை தரும் உள்ளத்திற்கு. உழைப்பு என்னைக்குமே வீண் போகாது. நாங்கெல்லாம் தள்ளுவண்டி தள்ளி இந்த அளவுக்கு வந்து நிற்கிறோம் வாழ்க்கையிலனா இந்த கட்டத்தில் இந்த படத்தை எடுத்த மனதிகிரித்துக்குரிய அவரை மிக மீண்டும் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலையில அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார்களாக இருந்த விஜய் சார் அரசியலுக்கு போயிட்டாரு, அஜித் சார் கார் ஓட்ட போயிட்டாரு. நீங்களாம் இன்னைக்கு சப்போர்ட்டாக திரைப்படத்துறையை தூக்கி நிறுத்துறீங்கன்னா பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் தான். அதே போல் எங்கள் அன்பு அண்ணன், எனக்கு கூட பிறந்த நான் அவர் எனக்கு அண்ணன் தெரியாதுங்க, பேரர் சார் குடும்பத்தில் ஒருத்தர், அவர் குடும்பத்தில் நான் ஒருத்தர், அப்படி அண்ணன் வருகை புரிந்திருக்காரு. அதான் அவரை கேட்டேன், இவ்வளோ பெரிய ஜாமோனா இருந்து இந்த மாதிரி சிறு படங்களுக்கு தவறாமல் எங்கே பார்த்தாலும் வந்துடுறாரு அண்ணன். அந்த உள்ளத்தை நாங்களாம் வர்றது ஒன்றும் இல்லை, அவரெல்லாம் வர்றது எப்படியாப்பட்ட படம். எவ்வளோ எழில் மிகுந்தவர்கள்லாம் இருக்கிறீங்க. எழில் மிகுந்தவருடைய ஆட்சியை நடத்தக்கூடியவருக்கே எழில் மிகுந்தவராக எங்கள் அண்ணன் வந்து இன்னைக்கு உட்காந்துருக்காருங்க. ஏன்னா அத்தனை ஒரு ஜாமானா நம்மளாம் இருக்கும்போது அவரெல்லாம் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்காருங்கும் போது ஜாம்புவான் நீங்கள் சொல்லும் போது யாராங்க ஜாம்புவான்னு கொஞ்சம் திரும்பி பார்த்து ஒருத்தர் உட்காந்துருக்காரு ஜாம்புவான்னு. அதே மாதிரி ஃபைட்ரு பேரே மதுரையா இல்லை ஊர் உங்களுக்கு பேர்? பேர் மதுரவா? மதுரா பாவம் 25 வருஷம் கஷ்டப்பட்டங்கிறாரு. ஆண்டவா, ஒரு கால நூற்றாண்டு. எவ்வளோ பெரிய சினிமாவுடைய தாக்கம், ஆச்சரியம். அவர்கள்லாம் இந்த படத்தில் உழைச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆண்ட முன்னத்தில் உழைப்பு வீண்பாக வாழ்த்துக்கிறேன். அதே போல் இங்கே சைலண்டாக ஒரு ப்ரொடியூசர் கீழே உட்காந்துருக்காரு, பிச்சாண்டிங்கன்னு. ஓஜோங்கிற ஒரு திரைப்படம், நம்ம நந்தா பெரியசாமி டைரக்டரு. இன்னொரு படம் மிக அதிக வேகம், 2 திரைப்படத்தை எடுத்துட்டு இருக்கிறார். ஆமாம், அவரும் வெற்றி பெற வாழ்த்துகின்ற அன்பு தம்பி ஸ்ரீதர். அதேமாரி எங்களுடைய வேலை சேனலுடைய குழுவினர்களுக்கெல்லாம் தீபா மேடம் எல்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம் உள்ள. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துகள். எல்லோருடைய வாழ்த்துக்களையும் இணைத்து என்னுடைய வாழ்த்துக்களோட உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி, பின்னாடி காயத்ரி தானே, காயத்ரி யாருன்னு தெரியுமா? அவங்க ஒரு ஹீரோனி, கம்பெனிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடித்தாங்க. நல்லா அதிக பொறிச்சளவில் நம்ம முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு தோத்துட்டார் துரைமுருகன் சாருடைய ஒரு வலதுகரமாக இருந்தவர் தான் அந்த படத்தை எடுத்தார் கரூரில். படத்தை கடைசியாக வெளியிட முடியாமல் இதில் கொடுத்துட்டாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா ஓடிடியில் போட்டு விட்டாங்க படத்தை. காயத்ரி பார்த்துட்டு இப்போ தான் நினைவுக்கு வருது, 5 ஆண்டு 6 ஆண்டுகள் இருக்கும் பாப்பாவை பார்த்து. இன்றைக்கி சாரியில் இருக்கிறாங்க, நல்லா நடித்தாங்க. காயத்ரிக்கு வாழ்த்துங்க. எல்லாத்துக்கும் மேலே எங்களோட அம்பாஸ்டர் கூல் சுரேஷ், கரெக்டாக பேர் சொல்லிட்டேனடா தம்பி, நான் கோச்சுக்குவோம், ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன் பாரு. கூல் சுரேஷ் எல்லார் மனதையும் கூழ்படுத்தி இதம்படுத்தி விட. அவனுக்குள்ள 1000 வேதனைகள் துன்பங்கள் இருப்பது எனக்கு தெரியும். என்ன செய்வது, மனுஷனா பிறந்துட்டாவே துன்பத்துக்கும் துயரத்துக்கும் பஞ்சம் இருக்காது இல்லையா? அப்படி கூல் சுரேஷ் அன்பு தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களுடைய அம்பாஸ்டர் அவர். எல்லோருக்கும் மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, அழைத்த உன்னிகிருஷ்ணனுக்கு, அவர் டைரக்டர் யாரு சார்? பேசிக்கிட்டே இருந்தார். வாழ்த்துக்கள் சார் எல்லாருக்கும். ஓய்வே இல்லை எனக்கு. ஆமாம், இல்லை கொஞ்சம் அதிசயம். வில்லனா நடித்தார் அவர். வில்லன்றாங்க, கருதலே பெரிய கும்பிடு போட்டு வணங்கினது அவர் தான். அவர் எப்படி வில்லனானார்? நல்ல மனிதர்கள் நம்ம எல்லாம். ஏன்னா எம்ஜிஆர் சாரோட அதிக பக்தி கொண்டவர் நம்பியார் சார் தானே. சாப்பாட்டுலேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, பக்தியிலையும் சரி. ஐயப்ப பக்தர், சைவம் தான் சாப்பிட்டார் வாழ்நாள் முழுவதும் நம்பியார் சார். அந்த போல வாழ்த்துக்கள் அனைவருக்கும், பத்திரிகைத்துறை அனைவருக்கும். ஒரே வருத்தம், ஏன் பிரியாணி ஆர்டர் கொடுக்கல எனக்குன்னு தான் தெரியல. என்ன பண்ணியிருக்கீங்க சாப்பாடு? டிஃபன் சொல்லிட்டீங்களா? வாழ்த்துக்கள் உன்னிகிருஷ்ணன் ஹீரோ. வாழ்த்துக்கள் மீண்டும் தங்க தன்னம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். நல்லத்துக்கு மேலே நம்ம ப்ரொடியூசருக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.